ஒரு பொண்ணு பின்னாடி யாரோ துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி வந்து இங்கே ஒருத்தன் குளிச்சுட்டு இருப்பான். அவனோட பாத்ரூமுக்குள்ளே போய் மறைஞ்சிப்பா. பின்னாடியே துரத்திட்டு வந்தான். இதுக்குள்ளே தான் நான் போனால் அதுக்குள்ளே எங்கே போயிட்டான்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் மட்டும் தண்ணி சவுண்டு கேட்கறதுனால கீழே குனிஞ்சு பார்க்குறான். அங்கே ஒருத்தன் மட்டும் இருக்கிறதுனால அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் போல் அவன் எப்படி கீழே குனிஞ்சு பார்ப்பான்னு சொல்லிட்டு அதனால அந்த பையன் மேலே ஏறி நின்றுப்பான். அவனும் பார்த்துட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவன் இறங்கிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். வெளியே வேக வேகமாக போகலான்னு பார்த்தா அவன் உடனே வந்து பிடிச்சிருவான். இவன் கத்துற சவுண்டை கேட்டு அவனும் என்னாச்சுன்னு சொல்லி வந்து பார்ப்பான். சார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணோட கோச்சு தான் நான் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இவன் இப்படி சொன்னதுனால என்ன கேட்கறதுன்னு தெரியாம அங்கிருந்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏன் ஓடி வந்திருப்பானா, அந்த கோச் அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். இது பிடிக்காம தான் அந்த பொண்ணு ஓடி இருப்பா. அந்த பொண்ணு ஓடுறான்னு சொல்லிட்டு அவளை ஒரு நாள் போட்டு சரியான அடி அடிச்சிருவாரு. இவனுக்கு அந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் மீட் பண்ணதுனால அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால அந்த பொண்ணுக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். அடுத்த நாள் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும்போது இவ ஒரு ரவுண்டு மட்டும் ஸ்விம் பண்ணிட்டு மேலே ஏறலான்னு பாப்பா பாருங்க. அந்த கோச் விடாம மறுபடியும் தண்ணிக்குள்ளே அமுப்பாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணை லவ் பண்ற பையன் என்ன பண்ணோன்னா வேற கோச் கிட்ட அந்த பொண்ணை ஜாயின் பண்ணி விட்டலாம்னு யோசிக்கிறான். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து வேற கோச் கூட ஜாயின் பண்ணி விட்டுறான். கூடவே இவனும் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ண ஜாயின் பண்ணிடுறான். அடுத்த நாள் இருந்து இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.